வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து முதல்லயே சொல்லிடுறேன், இது வந்து யார் மனதையும் புண்படுத்த மாதிரி அந்த மாதிரி நோக்கத்துலலாம் இல்லை. சும்மா இது என்டர்டைன்மெண்ட்காக கிரியேட் பண்ணுற வீடியோ தான் இது. இப்போ வந்து புயல் வந்து ரொம்ப வரப்போகுதுன்ற மாதிரி டிட்வா புயல் வருதுன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, ரீல்ஸை வந்து சைக்ளோன் ரீல்ஸாகவே போடலான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி போடலான்ற மாதிரி முடிவு பண்ணி அதுதான் பண்ண போகிறேன். இது வந்து முற்றிலும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே. முதல்ல சொல்லிடுறேன், முதல் ரீல் பார்த்துருவோம் வாங்க. ஏன்னா சூரியனும் மேகமும் பேசிச்சு, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ. அதான் பார்க்க போறோம், வாங்க பார்ப்போம். 3, 2, 1. என்ன தலைவரே, இன்னைக்கு மழை பெய்யவா? ரொம்ப வறண்டு போயிருக்காங்க போல. அளவா பெய்துட்டு வாடா. அப்புறம் பயந்துற போறங்க. அண்ணே, இங்க ஒரு படகை நிறுத்துங்க. அம்மா கவனமா ஏறுங்க. ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா வாங்க, யாரையும் தள்ளாதீங்க. ஏய் ஏண்டா, உன்னை அளவா தானே பெய்ய சொன்னேன். அளவாதான் தலைவரே பெய்தேன். ஆனா இவங்க ஊர்ல தண்ணி போறதுக்கு இடமே இல்லாம போல. அப்ப அனுபவிக்கட்டும். ஏதோ மெசேஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த வீடியோ எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. இது ஏஐ வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து ஒரு டாகோடைய மைண்ட் வாய்ஸ். வாங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஏண்டா டேய், நான் எவ்வளவு தலப்பாடா சொன்னேன், ஏரியில வீடு கட்டாதீங்கன்னு. இப்போ பாரு, வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ள வீடு இருக்குது. யாரோ அவன் வெள்ளம் வந்த தண்ணியில மீன் பிடிச்சுன்னு போயிடான். ஆடா பாவீங்களா, நாடா எப்படி இறங்கிட்டீங்க? நல்லா புடிடா, விரல் மீன் எவனா மாட்டுதான் பாரு. எல்லா ஊர்லயும் மழை வந்தாதான் கரண்ட் கட் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் நல்லா மழை வர மாதிரி இருந்தாலே கரண்ட் கட் பண்ணிடுறானுங்க. பிளாட் வாங்குறப்போ புரோக்கர் சொன்னா 10 அடியில தண்ணி ஓடும்னு. பயபுள்ள மேலையா கேரியான்னு சொல்லாம போயிட்டான். செம்ம கிரியேட்டிங்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரீலு. செம்ம ஃபன்னாக, எப்படி சொல்கிறது, டாக்கு கூட மைண்ட் வாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப அழகாக செம்மையாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. செம்ம ரீலு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ரீல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வந்து துணி காய வைக்கிறது ரொம்ப 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 சிரமம் எல்லார் வீட்லேயுமே. அதுக்காக ஒரு எஃபெக்ட் எல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரீல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். 3, 2, 1. இந்த படத்தோட இந்த சீனே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ வேறு மேகம் வேறு இருட்டின்னு இப்போ நல்லா இருக்கு. இந்த ரீல் கூட நல்லா இருக்கு. செம்ம கிரியேஷன், செம்ம கிரியேட்டு. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். அடுத்த ரீல் வந்து அதாவது நைட் டைமில் ஒரு ரீல் இது. நமக்கு வந்து தூங்கும் போது பெட்ஷீட்டு போகிறதுக்கும் தோணும், போகிறதுக்கு வேணாலும் தோணும். அதுதான் ரீலாக இருக்குது. வாங்க பார்ப்போம். 3, 2, 1. எங்களுக்கும் அப்படி தான் இருக்கு, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்ல, எனக்கும் அப்படி தான் இருக்கும். அடுத்த ரீலுக்கு போயிடுவோம் வாங்க. அடுத்த ரீல் வந்து நம்ம கோபி அவங்களுடைய ரீல் தான். கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல் அவங்களுடைய ரீல் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். மருதான் மெகந்தி ஆர்டிஸ்ட், அது ஒரு ரீல் ஒன்று வந்திருக்கு. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. இதாம்மா பொண்ணு, நாங்கெல்லாம் இங்க தப்பிச்சு வெளியே வந்துருக்கோம். உள்ள எங்க போய்க்கிருக்கு நீ? உள்ள போயிட்டு இருக்கேனா? நான் என் ஒர்க்குக்கா மெஹந்தி போட போயிட்டு இருக்கேன். மெஹந்தி போட போய்க்கிருக்கியா? ஆமா. உன்னை இந்த மலையில மெஹந்தி போடுறதுக்கு கூப்பிட்டுருக்கானா? அவ எவ்வளவு இறக்கம் இல்லாத ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்கள அப்படி சொல்லாதீங்க. அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே எங்க கிட்ட புக் பண்ணிட்டாங்க. 3 மாசத்துக்கு புக் பண்ணிட்டு எங்க கம்பெனில வந்து அவங்க வந்து கல்யாணத்துக்கு நாங்க போட்டோம், நிச்சயத்துக்கு போட்டோம், எல்லாத்துக்கும் போட்டோமா. அதனால வற்புறுத்தி வர வச்சிருக்காங்க. இல்ல வளகாப்புக்கும் எங்ககிட்டயே போட சொல்லுங்க நாங்க கேட்டு வாங்கிக்கிட்டோம் ஆர்டர். சரி, ஆர்டர் வாங்கிட்டு வெளில வந்துச்சுன்னு போடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கிரெடிபிலிட்டி என்ன வருது? புயல், வெயில், மழை, என்ன இயற்கை சீட்டு நடந்தாலும் நாங்க விட மாட்டோம், ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நாங்க காமிச்சானும்ல.
அதுக்காகத்தான் இப்ப நான் போட் எடுத்து கம்பெனியோட கிரெடிபிலிட்டியை காட்டுறதுக்காக படகுல போய் மெஹந்தி போட போய்க்கிருக்க. அதேதான். அப்ப மெஹந்தி தானே போட போறேன். ஆமா முட்டி அளவு தான் தண்ணி இருக்கு. நடந்து போட்டு வேற அவன் செத்துக்கிருக்கான். அவனுக்கு மெஹந்தி கேட்கலாம். அது என்ன சமரில் அடுத்த ரீல் பார்த்துருவோம். இது வந்து நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். இந்த இவங்க பண்ணுறத, இந்த ரீலில் இருக்கிறத, புயல் வருதுன்றது எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதே தான் இந்த ரீல்லையும் பார்க்க போகிறோம். அதே சேம் கோபி சுதாகர் அவங்களுடைய ரீல் தான். வாங்க பார்ப்போம். அவங்க சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போ கூட கரண்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது கூட அப்பார்ட்மெண்ட் பரிதாபங்கள் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. எனக்கு தெரியுது, பார்க்கவே புரியுது எங்களுக்கு. கண்டிப்பாடா ரமேஷ், இங்க பாரா ரமேஷ். பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியுதா? கோபி நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க மறந்துட்டீங்க கோபி. உசிரே போடாத உயிரை கொடு. உனக்கு மரியாதை பெரிய முக்கியமாடா. இங்க பாருடா டேய். தெரியுதா? கோபி தெரியுதா உங்களுக்கு? சுத்திட்டு வருது பாருங்க டொர்னாடோ, ஹரிக்கேன். அதுதாங்க புயல். அப்படிதான் இருக்கும், பாத்துக்கடா. இதுக்கு மேல பக்கத்துல எங்களால காட்டவே முடியாது. கோபி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்களேன். இன்னும் போவா? ஆமா போங்க, நெருங்கி போவா. இன்னும் நெருங்கி போங்க. போனா நான் போயிடுவேனே. குழந்தை குட்டி யார் பாக்குறது? போனா போகுது, யாரை பாத்துட்டு போறாங்க விடுங்க. போனா போகுதா? ஆமா இது நல்லா இல்ல தம்பி. வேலை வேணாம், நான் வேலையை விட்டு என்னடா என்ன ஓவரா இருக்கு என்ன கோபி? புயல் வந்து சேஸ் பண்ணி நீங்க வந்து அதை டிராவல் பண்ணிட்டே இருங்க. சேஸ் பண்ணி போவா? ஆமா, கார்ல அப்படியே வைப்பர் போட்டு போங்க. அப்படியே காருக்குள்ள வைப்பர் போட்டு போவா? ஆமா. என்னையா புயல் கள்ளக்கடத்துல பண்ணிட்டு போ சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க? அது போட்டுமே. இப்ப இது வீட்டுல உட்காந்து டிவில பார்த்து செய்திகள். நன்றி கோபி. செமையாக இருக்குது. செம ரீல், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ரீலுக்கு போயிடுவோம். இதுவும் ஒரு நியூஸுக்கான ஒரு ரீல் தான். இதுவும் புயல் வந்து மேப்லலாம் இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 3, 2, 1. புயலானது பார்த்தால் தெரிகிறது. இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி ஒன்று கொண்டிருக்கிறது. சும்மா வருது, அதை பார்த்துட்டு போலாம். வழக்கமாக மேலிருந்து கீழே இறங்கும் புயல் இந்த தடவை கீழே இருந்து மேலே ஏறுது. ஒரு சேஞ்ச் வேணும்னு அதுவே நடக்குது போல இருக்கு. கீழ இருந்து மேலே ஏறி இருக்கு. அங்க இருந்து மேல் நோக்கி ஆந்திரா செல்வதற்கான வாய்ப்பும் அவனுக்கு சும்மா ஒரு இடத்துக்கு நான் பேசுறேன் வந்து பேசுறேன். அல்ல அர்ஜுன பார்க்க போதா ஒரு புஷ்பா 3 பிஸியாக இருப்பார். செம ரீலு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரீலை நான் வந்து சும்மா காமெடிக்காக மட்டுமே தான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோ. மற்றபடி நான் வந்து யாரையும் எதுவும் மழையை பற்றியோ இல்லை வேறு எதனா புயலை பற்றி அங்கே பாதிக்கப்படுறவங்கள பற்றினா நான் எதுவுமே, நானும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான். மழையாலையும் சரி, தண்ணி நிற்கிறதுலையும் சரி, அதோட வலி என்ன, வேதனை என்னன்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். அதனால் நான் வந்து இதை வந்து முற்றிலும் பொழுதுபோக்கு நோக்கத்துக்கு மட்டும், அதுவும் காமெடி ரீலுக்காகவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்காகவும் மட்டுமே க்ரியேட் பண்ண வீடியோ தான் இது. மற்றபடி யாரையுமே காயப்படுத்துறதுக்காக அல்ல. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் பார்த்த ரீல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.